இப்போ கொஞ்ச நாளா காலையில இந்த ரைசன்ஸும் பெருஞ்சீரகமும் போட்ட தண்ணியை குடிச்சிட்டு இருக்கேன். இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு, எதுக்கு இதை குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 2 3 சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் மெயினா இந்த வீடியோவை எடுத்தேங்க. இது குடிச்சு பாருங்க, உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். மெயினா உங்களுக்கு அல்சர் இருக்கா, கண்டிப்பா நீங்க குடிக்கணும் இதை. அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க, அவ்வளோ நல்லது. மெயினா வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பெருஞ்சீரகம் இருக்கிறதுனால. பெருஞ்சீரகம் வந்து நம்ம ஊழ சதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நல்லா குறைக்கும்பாங்க. சரி வாங்க இன்னைக்கு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நைட்டே வந்து நல்லா எல்லா பருப்புலையும் ஒரு ஒரு குட்டி கை போட்டு அது கூட கொஞ்சம் வத்தல் மட்டும் ஒரு 4 5 வத்தலை மட்டும் போட்டு நல்லா கழுவி ஊற வச்சாங்க. காலையில எழுந்துச்சு அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டு வெங்காயம் வெள்ளைப்பூடு குட்டியாக தனியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் மிளகு அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாரிங்க, இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் கடைசியில் மஞ்சளையும் போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி தோசையாக சுட்டு எடுக்க வேண்டியதான். செம்ம ஹெவியான ஹை ப்ரோட்டீன் அடை தோசை ரெடிங்க. வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த தோசை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட உங்களுக்கு முருங்கைக்கீரையும் கிடைச்சிச்சுன்னா அதையும் தனியாக அந்த மாதிரி வதக்கி போட்டுருங்க. சும்மா சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் ப்ளஸ் அயனும் சேர்த்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாப்பா அவங்களுக்கு குட்டி குட்டியாக 2 தோசை சுட்டு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சித்திரக்கனி வைக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன். அதுல இருந்து சப்போட்டாவும் ப்ளம்ஸும் எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு குட்டி தோசையும் மனசு கேட்கல, சரினா அதையும் சுட்டு வச்சுட்டேன் பிள்ளைக்கு பசிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.